மக்களே, இப்போ கயல் சீரியல் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ கயல் சீரியல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கயல் சீரியலில் கல்யாண கொண்டாட்டமாக போயிட்டுருக்கு. ஏன்னா கயல் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு ஒத்துட்டா, அது மாதிரி எழிலும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. ஸோ கயல் வீட்டில் எல்லாருமே ரொம்ப சந்தோஷம். ஸோ எழில் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சிவசங்கரி ஒத்துக்குவலாம் மாட்டலான்னு சொல்லிட்டு எழிலுக்கு ஒரு சின்ன பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. சரி உள்ளே போனால் எழில் பார்த்ததும் சிவசங்கரி பார்த்து ரொம்ப அழுந்துட்டா. என்கிட்ட சொல்லாமல் ஏப்பா போனேன், ஃபோன் பண்ணாலும் அட்டன் பண்ணலேன்னு சொல்லிட்டு ரொம்ப கதறினா. உன் ஆசைக்கு தடையாக நான் வைக்க மாட்டேன், உன் ஆசை தான் என் வாழ்க்கை, உனக்கு பிடிச்சிருக்க பொண்ணே நீ கல்யாணம் பண்ணுக்க, கையில் தானே உனக்கு பிடிச்சிருக்கு, நீ கையில் கல்யாணம் பண்ணிக்கோ சொல்லிட்டு சம்மதம் சொல்லிடுறா. அதை கேட்டு எழிலும் ரொம்ப சந்தோஷமாயிடும். ஆனால் எழிலுக்குள்ளே ஒரு சின்ன டவுட்டுமா, நீங்கள் இது எனக்கு சமாதானப்படுத்துறதுக்காக சொல்லலையே, உள்ளுக்குள்ளே எதுவும் பழிவாங்களேன்னு கேட்டதுமே, இல்லைப்பா சத்தியமாக உண்மையில சத்தியமாக கிடையாது, இது நான் உண்மையாக மனசார தான் சொல்கிறேன், பிள்ளைங்களோட சந்தோஷம் தான் நம்மளோட வாழ்க்கை நிம்மதியாக இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. உடனே கையில் வீட்டுக்கு ஃபோன் பண்ணுன்னு சொல்கிறா. அதாவது கையிலோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணு, நான் அவங்ககிட்ட பேசுகிறேன்னு சொல்கிறா. உடனே எழில் வந்து பார்த்திங்கன்னா கையிலோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சிவசங்கரி தான் விஷயத்தை எல்லாமே பேசுகிறா. என்னை மன்னிச்சிருங்க, உங்களை எவ்வளவோ காயப்படுத்தியிருக்கேன் தெரிஞ்சு, நம்ம பிள்ளைங்களோட சந்தோஷத்தை நிம்மதியான வாழ்க்கைன்னு தெரிஞ்சுக்கினேன், எழிலுக்கும் கையிலுக்கும் கூடிய சீக்கிரமே கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொல்லிடுறாங்க. ஸோ கையிலோட வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா எழிலோட அம்மா தான் தடையாக இருந்தாங்க. இப்போ எழிலோட அம்மாவும் சம்மதம் சொல்லிட்டாங்க. இப்போ அடுத்து கல்யாணத்துக்கான ஏற்பாடுகள் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ கையில் வீட்டில் வந்து கல்யாண பேச்சு தான் போயிட்டுருக்கு. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா விக்னேஷ் வீட்டில் இன்னொரு பக்கம் ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. ஸோ விக்னேஷ் வந்து தேவியை மறக்க முடியாமல் எவ்வளவோ தவிச்சிட்ருக்கான். ஏன்னா தேவி வந்து டைவர்ஸ் பத்திரத்தில் கையெழுத்து போட்டதை வச்சு வேதவழி விக்னேஷ் மனசை மாற்ற ட்ரை பண்ணுறா. ஆனாலும் முடியல. உமாவை கல்யாணம் பண்ணி சொல்லி பேச்சுவாக்கில் சொல்கிறா. ஆனாலும் முடியாதுன்ட்டு போயிட்டான். உடனே வேதவழி அவங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி, அண்ணன் என் பையன் எவ்வளவோ பேசி பார்த்து ஒத்துக்க மாட்டேங்கிறான், இதுக்கு நீங்கள் தான் ஏதாவது ஒரு வழி பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன்கிட்ட சொல்கிறான். ஸோ அடுத்த ட்ராக்கிட்டாக வந்து பார்த்திங்கன்னா விக்னேஷோட அம்மா, விக்னேஷோட மாமா, ஸோ இவங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணுறாங்க. உமாவுக்கும் விக்னேஷுக்கும் எப்படியாவது கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணுறாங்க. அடுத்த கட்டமாக இப்படி தான் போகுது. ஸோ தேவியோட வாழ்க்கையை பற்றி தான் இன்றைக்கான எபிசோடும் போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ ஒரு பக்கம் கையில் வீட்டில் கல்யாணம் கொண்டாட்டமாக இருந்தாலும் தேவிக்குள்ளே இன்னொரு பக்கம் விக்னேஷுக்கு டைவர்ஸ் பத்திரத்தை கையெழுத்து போட்ட விஷயத்த சொல்ல முடியாத தவிக்கிறா. இன்னொரு பக்கம் விக்னேஷ் வீட்டில் இப்படி ஒரு வற்புறுத்தல் போயிட்டுருக்கு. ஸோ அடுத்த கட்டமாக என்ன நடக்குன்னு தெரியல. ஸோ இது போல் ப்ரோமோ தெரிஞ்சுக்க நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி மக்களே.